பண்ணிட்டோம். அப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர் எல்லாம் எழுதிட்டு Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோனா a random day in my life. So இன்னைக்கு என்னென்ன பண்ண போறேன் எல்லாமே உங்ககிட்ட காட்டுறேன். இப்போதைக்கு இப்போதான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்னென்ன பண்ண போறேன்னு காட்டுறேன். Let's get into the video. ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு காட்டுறேன். I'm almost ready. So already 11:30 ரொம்ப பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு காட்டுறேன் வாங்க. சமைக்க எல்லாம் எனக்கு தெரியாது, சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ மஞ்சிங்க்கு ஆம்லெட் பண்ண போறேன், அவ்வளோதான். This is tea. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டீ இல்லாமல் ஆகாது. ஸ்டவ் ஆன் பண்ண தெரியும். தெரியுதா உங்களுக்கு? தெரியாதா? குட்டியா இருக்கு வேணாம். எல்லாமே குட்டியாக தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. ரொம்ப குட்டியாக இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. பிகாஸ் நான் ஒரு முட்டை தான் சாப்பிடுவேன், மிக்ஸ் காலையில். அப்படி ஒன்றும் இல்லை. பிரேக் ஆனால் பிடிக்காதுன்னு இல்லை, சாப்பிடுவேன். பட் பிரேக் ஆகாமல் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பெப்பர் என்ன போட மாட்டேன், ஒன்று இது ரெடி. இப்போ பெரிய டாஸ்க் என்னன்னா இந்த எல்லோ பிரேக் ஆகாம திருப்பி போடணும். எல்லோ பிரேக் ஆனாலும் சாப்பிடுவேன். பட் எனக்கு எல்லோ பிரேக் மீன்ஸ் ஆஃப் பாயில் மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் திருப்பி போடுவேன். ஆஃப் பாயிலுக்கு இப்படி டேர்ன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் நான் டேர்ன் பண்ணாலும் அந்த எல்லோ பிரேக் ஆகாமல் பார்த்துட்டேன். பார்க்கலாம் எனக்கு எப்படி சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். தெரியாது. தெரியாது.
பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் ரெண்டுமே. ஸோ லேட்டாக எழுந்திரிச்சதுனால இதுதான் இப்போதைக்கு. இது கூட டீ, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட டீ இருந்தே ஆகணும். ஸோ சாப்பிட்டு வர பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்னு லேட்டர் சொல்கிறேன். கீப் வாட்சிங். என்ன நடந்தாலும் சாப்பிட்றது விட மாட்டோம்னு நெக்ஸ்ட் ஸ்டாப் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பேக் டு ஹோம். ஆக்சுவலி பேங்க்குக்கு போயிருந்தோம், சொல்லியிருந்தேன்ல. பேங்க்குக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு டே வெரி பேட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வெளியில் போனோம். ஃபர்ஸ்ட் பேங்க் போனோம், ரொம்ப ரஷ் இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டு நான் போய் யூஸ் பண்ணலான்னு போகும்போது சர்வர் எரர். சரின்னு செகண்ட் பேங்க் போனோம். அங்கே போனோம், மெஷின் ஏதோ கெட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. சரி இன்னைக்கு வேலை ஆகாது போல், சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு போகும்போது இன்னொரு பேங்க் இருந்துச்சு. சரி இது லாஸ்ட் சான்ஸ், பார்க்கலாம் ஏதாச்சும் ஒர்க் ஆகுமான்னு போய் ஆக்சுவலி டெபாசிட் பண்ணுறது தான் போயிருந்தது. ஸோ டெபாசிட் பண்ணோம், மீன்ஸ் கேஷ் போட்டோம், அப்படியே மிஷின்லேயே மாட்டிக்கிச்சு. அப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இன்னைக்கு நாள் நல்லா இல்லை அப்படின்னு புலம்பிட்டு போயிட்டு இருந்தோம். ஏதாச்சும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போகும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தோம், பட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஃபுல்லும் பாவமாக மூஞ்சி வச்சோம். பட் ஸ்டார்டிங்கில் இல்லை, காசு கொடுத்து ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படியே லாஸ்ட்டில் விட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து இட்ஸ் ஆல்ரெடி 4 o'clock கைஸ். இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லை, மீன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும், அப்புறம் டிவி, ஃபோன், தூங்குறது, சாப்பிட்றது, அவ்வளோதான். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அப்படின்னு காட்டுறேன். கண்டினியூ. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ இப்போது அங்கே போலீஸ் நிற்க வச்சாங்கன்னு சொன்னேன். ஸோ ஃபுல் வெயில் இருந்துச்சு, கொஞ்சம் டைனாக இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் பண்ணலாம். வெறும் ஃபேஸ் பேக் தான் போட போகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ போடலாம். இது ஹோம்மேட், ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். என்ன இந்த கலர் இருக்குன்னு பாருங்க, வெரி எஃபெக்டிவ். நான் கையில் தான் போடுவேன், எனக்கு கம்ஃபர்ட் கையில் தான். ஸோ ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே மிரர் இருக்கு, ஸோ அதுக்கு தான் அப்படி பார்க்குறேன். Today is not my skincare day, but இன்னைக்கு ரொம்ப வெயிலில் நின்று அன்னைக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா அவ்வளோ டேன் ஆகாது. ஸோ அதனால தான் வெறும் ஃபேஸ் மட்டும் இல்லை, நெக்குக்கு போடணும். டோன்ட் ஃபர்கெட், மறக்காதுங்க. ஸோ 15 to 20 minutes விட்டு கழுவலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் கைஸ். ஸோ இப்போது ப்ராஜெக்ட் பண்ணணும், அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஸோ பார்க்கலாம் வாங்க.
இப்போதான் ப்ராஜெக்ட் முடிச்சு வந்தேன் அண்ட் இன்னைக்கு வேலை அவ்வளோதான். இப்போது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்து தூங்க வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்ப்பேன், கன்னடா பிக் பாஸும் பார்ப்பேன், தமிழ் பிக் பாஸும் பார்ப்பேன். சைமல்டேனியஸ்லி இது ஆட் வந்தால் அது ஆட் வந்தால் இது பார்ப்பேன். ஸோ பிக் பாஸ் பார்த்துட்டு அவ்வளோதான் தூங்க வேண்டியது. ஸோ டன் வித் த டே கைஸ். திஸ் வாஸ் மை ரேண்டம் ஆர் ட்ராஜிக் டே இன் மை லைஃப் வாட்எவர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.